எங்க போறோம்? தியரி முடிஞ்சு ப்ராக்டிக்கல். யாரு உங்க எதிரியா? இங்கே எதிரின்னு ஒருத்தன் கிடையாது. பொண்ணு போதை எல்லாமே பொருள், திங்ஸ். அதை யார் அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவன் முன்னேறான். பாக்ஸி என்ன இங்கேயா? வா சொல்கிறேன். कैसे भाई? हाँ 3 वड़ा पाव. பிஸ்டல் எடு. யாரு என்னன்னு தெரியாம எதுக்கு பாய் சுடணும்? அவன் ஜாதகத்தை வாங்கி பார்த்துட்டு சுடலாமா? சுடு சுடு சுடு. சுடு. साला को கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா நான் காலி. அப்படியே உட்காந்துட்ருக்க. ஒரு செகண்ட் எனக்கு எதுவும் புரியல. நீ சாகிறதுக்கு அந்த ஒரு செகண்ட் போதும். இங்கே யோசிச்சுட்டுலாம் சுட முடியாது. சுட்டதுக்கு அப்புறம் தான் யோசிக்கணும். ஒரு புள்ளப்பூச்சியை சுட முடியல, மெட்ராஸுக்கு போய் அவனுங்களை சுட போகிறாளாம். 12 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நீ என்னன்னா கடையில் சேலை எடுக்க போகிற மாதிரி சொல்கிறேன். நான் அவங்கள போட போகிறேன்னு. எல்லாம் என்ன தெரியுமா உனக்கு? வெள்ளையாக சுண்ணாம்பு போடுற மாதிரி இருக்கும். 1 கிராமில் எத்தனை எடுத்து மூக்கில் வச்சு இழுத்தா 2 மணி நேரத்துக்கு ஜிவ்வுன்னு இருக்கும். அதை விற்கிறவனுக்கு காசு, பணம், துட்டு, மணி 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 எல்லாம். இந்தியாவுக்கு வர ஹெராயின்லாம் ஒரு பக்கம் ஆப்கான்லேருந்து வருது. பாகிஸ்தான்லேருந்து பஞ்சாப் பார்டர் வழியாக, தார் டெசர்ட் வழியாக, குஜராத் கோஸ்டல் வழியாக, ரன் ஆஃப் கட்ச் வழியாக கொண்டு வரப்படுற ஹெராயின் அசோக் சேட் மூலியமாக சென்னைக்கு வருது. அங்கேருந்து போட் மூலியமாக அந்தமானுக்கு கீழே நடுக்கடலில் டெலிவரி ஆகி தாய்லாந்து, மலேசியான்னு அந்த ஏரியாவில் இருக்கிற அத்தனை நாட்டுக்கும் டெலிவரி ஆகுது. அது மாதிரி தூத்துக்குடி வழியாக கொழும்புக்கு கொண்டு போய் அங்கேருந்து கண்டெய்னரில் ஷிப் மூலயமா ஆஸ்திரேலியாவுக்கும் ஹாங்காங்க்கும் போகுது. இதனுடைய ஆரம்ப விலை பாகிஸ்தானில் $3 180 ரூபா. இந்தியாவுக்கு வரும்போது 600 ரூபா. அது சென்னையிலேருந்து இன்டர்நேஷ்னல் வாட்டரில் டெலிவரி கொடுக்கும்போது 7000 ரூபா. 1 கிராமுக்கே 6000 ரூபா லாபம்னா கிலோக்கு கிட்டத்தட்ட 60 லட்சம். மாதம் சாதாரணமாக 500 கிலோ மாற்றுறாங்க. ஒரு மாதத்துக்கு லாபம் மட்டும் 300 கோடி. அப்போ வருஷத்துக்கு எவ்வளோன்னு யோசிப்பார். ஒரு ஸ்டேட்டோட எலெக்ஷனையே நடத்தலாம். இதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவன் தான் இவனுங்களுக்கு மேலே இருக்கிற மினிஸ்டர் தமிழ்வாணன். அவனுக்கு வர காசு எல்லாமே இதில் தான். மற்றபடி எந்த லஞ்சமும் வாங்க மாட்டான். அதனால் தமிழ்நாடு அவனுக்கு தூய்மையான அரசியல்வாதியாக பார்த்துட்ருக்கு. இதில் 50% ப்ராஃபிட் அவனுக்கு போகுது. இந்த ட்ரக் பிஸ்னஸில் 3 டிபார்ட்மெண்ட்: மேனுஃபேக்சரர், மிடில் மேன் அண்ட் கேரியர் பாய்ஸ். இதில் பாகிஸ்தான் டீம் தான் மேனுஃபேக்சரர். அசோக் சேட் மிடில் மேன், நானும் ராவுத்தரும் கேரியர் பாய்ஸ். நாங்கள் ஆரம்ப காலத்தில் பர்மா பஜாரில் கடத்தல் பொருள் வாங்கி வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் எடிசன் மூலியமாக லாலாவோட கனெக்ஷன் கிடச்சி கேரியர் பாய்ஸ் ஆகிட்டோம். அவ்வளோ பணம், அள்ள பணம். கொஞ்சம் பணம்னாவே அண்ணன் தம்பி சண்டை போடுவாங்க. எவ்வளோ பணம். ராவுத்தர் என்ன ஒதுக்கி விட்டு அவனே எல்லாத்தையும் ஆளணும்னு என்னை கொலை பண்ண பிளான் பண்ணான். நான் தப்பிச்சு இங்கே வந்துட்டேன். நீ தொடரணும்னு நினைக்கிறது ராட்சச பவர் இருக்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் நெட்வொர்க்கு. இதில் ஒருத்தனுக்கு பிரச்சனைனாலும் எல்லோரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ பிள்ளைங்க 3 பேரையும் ஒரே நேரத்தில் அடிக்கணும். ஒருத்தனை அடிச்சுட்டு மிச்சம் பேர் அப்புறம் அடிக்கலான்னு நினச்சோம். ஆட்டம் க்ளோஸ். புரியுதா? நீ மெட்ராஸ் கிளம்பு. போன உடனே நான் சொல்கிற இடத்துல தங்கு. எங்கள் ஆளுங்க அங்கே கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்க ஒன்றை பார்த்துப்பாங்க.
பொண்ணை எதுக்கு இங்கே தங்க வச்சிருக்க? பொண்ணால் நம்மளுக்கு என்ன யூஸ்? தேவையில்லாத பிரச்சனை தான். ஏற்கனவே ராவுத்தர் ஆளுங்க அவங்க கூட யாரெல்லாம் கான்டாக்டில் இருக்காங்கன்னு தேடிட்டு இருக்காங்க. இதில் இவ்வளோ வேற கூட வச்சுருந்தா நாமளே மாட்டிக்கிட்ட மாதிரி தான். எனக்கு தெரியும் அவள் எங்கே யூஸ் ஆவான்னு. அவள் அங்கேயே இருக்கட்டும்.